ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய 35 MS Word பேசிக் சீரீஸோட பார்ட் 3 ஆஃப் த வீடியோ. நீங்கள் இன்னும் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இன்னும் பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். லைக் மாடிஃபை ஹெடர் ஸ்டைல்ஸ், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஃபார்மட் பெயிண்டர், இன்சர்ட் டேபிள்ஸ், பிக்சர்ஸ், ஷேப்ஸ் அண்ட் ஐகான்ஸ். சரிங்களா? ஸோ நாம் ஒரு ஃபங்க்ஷனாகவே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மாடிஃபை ஹெடர் ஸ்டைல்ஸ். ஸோ மாடிஃபை ஹெடர் ஸ்டைல்ஸ்னால் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெட்டரை நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஸ்டைல்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் போன வாட்டி யூஸ் பண்ண மாதிரியே அதே ஹெட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ஹெட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு ஹெடர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக வர்றது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெடர் 1 அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா இதனால் என்ன 2 யூஸ் கேஸ் நான் போன வரையில் நான் சொல்லியிருந்தேன்னா, ஒன்று ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு யூஸ் கேஸ் என்னென்னா காமனாக எல்லா ஹெடர்ஸும் ஒரே ஃபார்மேட்டில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டில் ஒரே மாதிரி இருந்தால் தான் படிக்கிறவங்களுக்கு புரியும். சரி, ஓகே, இது ஒரு ஹெட்டரு, கீழே வரதில்ல, அதுக்கு ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் ஹெடர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு ஹெடரும் ஒரு ஸ்டைலில் இருந்தாங்கன்னா படிக்கிறவங்களுக்கு குழம்பிடும். ஸோ என்ன இது அப்படியே இருக்குது, ஒன்று ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஹெடர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக எம்எஸ் வேர்டில் வர ஹெடர் ஸ்டைல். ஸோ எனக்கு இப்போ இது எனக்கு பிடிக்கல, எனக்கு ப்ளூ கலர் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிளாக் கலராக தான் வேணும், இது போல்டாக இருக்கும், கீழே அண்டர்லைன் வேணும், இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மாடிஃபை பண்ணணுன்னா ஸோ இந்த ஹெட்டிங் 1 தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாடிஃபைன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் எந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக கேலிப்ரே லைட்டில் இருக்குது. எனக்கு ஏரியல் வேணும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அந்த 100 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ மோர் தென் 100 ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதுக்கு நான் ஏரியல் சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் எனக்கு 16 இல்லை, எனக்கு 18 வேணும், 22 வாட் எவர். ஸோ இப்போதுக்கு நான் 18 வச்சுக்கிறேன். எனக்கு போல்டாக இருக்கணும், எனக்கு அண்டர்லைன்டாக இருக்கணும், எனக்கு ப்ளூ கலர் வேண்டாம், பிளாக் கலர் வேணும். ஸோ என்ன ஆப்ஷனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். இதே மாதிரி தான். ஸோ இன்னொரு ஹெட்டிங் நான் சும்மா டெக் கிச்டின்னு என் சேனல் பேர் அடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் அதே ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டிங் ஒன்று மட்டும் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் உள்ள என்னெல்லாம் நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணிங்களோ அதே ஃபார்மேட்டிங் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஹெட்டிங் ஸ்டைல்ஸோட யூசபிலிட்டி, அதோட மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ இவ்வளோ தான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் கோர்சஸில் பார்ப்போம். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் பண்ணலாம், எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போத்துக்கு நம்ம இந்த பேராகிராஃப் ஆப்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த பிஃபோர் 12 பாயிண்டில் இருக்குது, நீங்கள் ஆஃப்டர் 12 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பிட்வீன் சென்டென்சஸில் இருக்கிற ஸ்பேஸிங்கு, இது ஒரு லைனுக்கும் இருக்கிற ஸ்பேஸிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் மாற்றலாம். இன்டென்டேஷன் மாற்றலாம், 0ல் வேண்டாம், எனக்கு 0.5ல் வேணும். ஸோ எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஓகே கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் மூவ் ஆகிடும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கும். அதே மாதிரி இங்கே இந்த ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெட்டருமே ஒரே ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹெட்டருக்கும் நீங்கள் போய்ட்டு மாற்ற வேண்டாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் ஒரு 15 ஹெட்டர் இருக்குன்னா 15 ஹெட்டரும் நீங்கள் இங்கே மாத்திர ஒரு ஃபார்மேட்டிங் சேஞ்சும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்ச் அங்கே மாறிடும். சரிங்களா? எப்போவுமே இந்த ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இன்னொரு சினாரியோவில் இல்லை எனக்கு ஒரு ஹெட்டருமே கொஞ்சம் வேறு ஸ்டைலில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்கல் அப்டேட் யூஸ் பண்ண வேண்டாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம், அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 0 இன்டென்ட்டு, இங்கே 0.5. ஸோ இங்கே இந்த 0.5 சென்டிமீட்டர் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நான் அங்கே பண்ண மாடிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இது நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ஒரு ஃபார்மேட்டிங் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இது க்ரீனில் போட்டுடலாம். அடுத்த ஆப்ஷன் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன்.
என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் மொத்தமே ஒரு 85 வார்த்தை தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேர்டுனாலும் நீங்களே மாற்றிக்கலாம். நீங்களே அங்கே போயிட்டு அடிச்சுட்டு மாற்றிக்கலாம். பட் இதே இந்த 80 வார்த்தை இருக்கிற இது 85 வார்த்தை இருக்கிற டாக்குமெண்ட்டு, இது 85,000 வார்த்தை இருக்கிற டாக்குமெண்ட், 85 லட்சம் இருக்கிற டாக்குமெண்ட், வார்த்தைங்க இருக்கிற டாக்குமெண்ட். ஸோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 200 பேஜ் டாக்குமெண்ட்டு, ஒரு 1000 பேஜ் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு வார்த்தையை நீங்கள் மாற்றுறீங்கன்னா விடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் இன்னொரு வேர்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் கிச்டின்ற வார்த்தை 3 இடத்துல இருக்குது. ஸோ அந்த கிச்டின்ற வார்த்தையை நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரே கிளிக்கில் இன்ஃபோன்னு நான் மாற்ற போகிறேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன், எனக்கு செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அங்கே போயிட்டு கிச்டி அப்படின்னு அடிக்கிறேன். அதுவே சொல்லிடுது உங்கள் டாக்குமெண்ட்டில் 3 இடத்துல கிச்டின்ற வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ அந்த ஃபைண்டுக்கு கீழேயே ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு ரீப்ளேஸ் இதில் போயிட்டு நான் இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தனா அதுவே சொல்லணும் இது மாதிரி 3 இடத்துல இருக்குது, நான் 3 இடத்துலையுமே மாற்றணுமா அப்படின்னு. ஆமாம், எஸ் கொடுத்தனா நான் அவ்வளோதான், ஆல் டன், நாங்கள் 3 ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் உங்களுக்காக பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிச்டேன்னு இருந்துச்சு, இப்போ இன்ஃபோன் மாறிடுச்சு. இங்கே கிச்டேன்னு இருந்துச்சு, இன்ஃபோன் மாறிடுச்சு. இங்கே கிச்டேன்னு இருந்துச்சு, இன்ஃபோன் மாறிடுச்சு. இந்த மாதிரி தான். இது வந்து ரொம்ப ஒரு சின்ன டாக்குமெண்ட், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் ஆக்சுவலாக இதோட உண்மையான யூசேஜ் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, ஒரு பெரிய டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக போயிட்டு எங்கேயும் நீங்கள் மாற்ற வேண்டாம், ஒரு இடத்துல நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. சாரி. ஓகே ஓகே அடுத்த ஆப்ஷன் ஃபார்மேட் பெயிண்டர். ஃபார்மேட் பெயிண்டரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனு. நான் அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ மை யூடியூபை சூஸ் பண்ணியிருக்கேன். போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் 3 ஆப்ஷனே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்மேட் பெயிண்டரில் என்ன பண்ணலான்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 10 ஃபார்மேட்டிங் ஒரு இடத்துல பண்ணிருக்கீங்கன்னா, அதே 10 ஃபார்மேட்டிங்கை இன்னொரு இடத்துல நீங்கள் பண்ணணுன்னா, நீங்கள் புதுசாக பண்ண வேண்டிய இடத்துல திரும்ப தனித்தனியாக அந்த 10 ஃபார்மேட்டிங்கை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக எந்த இடத்துல நீங்கள் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து அதே ஃபார்மேட்டிங்கை நீங்கள் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் 3 ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கோம். நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த யூடியூப் சேனல் அப்படின்றத மட்டும் நான் அங்கே போயிட்டு ஹைலைட் பண்ணினா போதும். இந்த 3மே இப்போ அந்த 3 ஃபார்மேட்டிங்கும் வந்துருச்சு. இதில் போல்டு, இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் இந்த 3 ஃபார்மேட்டிங்குமே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன யூஸ் கேஸ் சொல்கிறேன். பட் உங்களுக்கு வந்து ஒரே ஃபார்மேட்டிங் உங்களுக்கு ஒரு 10-15 இடத்துல வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த 10-15 இடத்துல தனித்தனியாக பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங், உங்களுக்குமே ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இது செலக்ட் பண்ணிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை இடத்துல வேணால் நீங்கள் போய்ட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா எக்ஸிட் அனுப்புனீங்கன்னா போதும், வெளில வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷன் போகலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் இன்சர்ட் டேபிள்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நாம் வந்து ஹோமுக்கு கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ஹோமுக்கு கீழே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த பேசிக்ஸ் மட்டும் தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டேப் போகலாம். ஸோ இன்சர்ட் டேப். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஆப்ஷனு இன்சர்ட் டேபிள் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ். ஸோ இன்சர்ட்டுக்கு கீழேயே டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இது வந்து டிஃபால்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது. சாரி, ஓகே திரும்ப போகிறேன். ஸோ இப்போ இங்கே நீங்கள் அப்படியே ஹவர் பண்ண அப்படியே மவுஸ் அப்படியே நகர உங்களுக்கு இங்கே 1x1 டேபிள், 2x2 டேபிள் அந்த மாதிரி மாறும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ், 2 வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸு, × 4 அந்த 4ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸு.
ஸோ நீங்கள் இப்படியும் உங்களோட டேபிளை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6x6 டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனு. இது ஒரு வே ஆஃப் சூஸிங் அ டேபிள். இன்னொரு வே என்னன்னா, நீங்கள் போயிட்டு இன்சர்ட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எனக்கு எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு. ஸோ எனக்கு காலம் வந்து ஒரு 7 காலம் வேணும், ரோஸு 2 ரோஸே இருக்கிறது போதும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். மீது ஆப்ஷனாக நம்ம அட்வான்ஸ் கோர்சஸில் பார்க்கலாம். பேசிக்ஸுக்கு இது போதும். ஓகே கொடுத்தனா 7 காலம் 2 ரோவில் ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனை நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அதுலேயே என்னென்னா கஸ்டமைசேஷன்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமைசேஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு டேபிள் க்ரியேட் ஆனாலே அங்கே உங்களுக்கு இந்த ஐக்கான் வரும். அதை போய்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் வேணாலும் மாற்றிக்கலாம், என்ன கலர் மாற்றிக்கலாம். ஸோ டேபிள் கலர் கம்ப்ளீட்லி மாறும், ஹெட்டர் மாறும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஷேடிங் வந்து உங்களுக்கு டேபிள் ஃபுல்லாக ஒரே கலராக வேணும்னா இந்த ஷேடிங் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு விட்டு இங்கே இருக்கிற ஸ்டைலில் எனக்கு எடுக்கணும்னா நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்டர் ஸ்டைல் எனக்கு இப்போ வந்து டிஃபால்ட்டாக பிளாக் இருக்குது, எனக்கு இல்லை எனக்கு இந்த ப்ரௌன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ நான் Ctrl+Z கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே அது மாதிரி இப்போ வந்து ஒரே சமநிலை கோடாக இருக்குது, எனக்கு அதுவே எனக்கு இந்த மாதிரி விட்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை போய்ட்டு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமநிலை கோடு ஆகிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சமநிலை கோடு நம்ம இப்படி நம்ம மாற்றிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பட் பேசிக்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்ட் வந்து இன்சர்ட் பிக்சர்ஸ் ஷேப்ஸ் அண்ட் ஐகான்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் நார்மலாக கர்சர் வச்சுட்டு இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கீழே இருக்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து திஸ் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆன்லைன் பிக்சர்ஸ். ஆன்லைன் பிக்சர்ஸ்னால் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வந்து நீங்கள் ஒரிஜினல் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறையா பிக்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக கொடுப்பாங்க. ஆன்லைன்லேருந்து நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து திஸ் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டமில் என்னென்னலாம் பிக்சர் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எம்எஸ் வேர்ட் லோகோ எடுத்து இல்லை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சருமே நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. ஸோ எனக்கு இந்த ரைட் சைட் கார்னரில் எனக்கு வேணும், இல்லை எனக்கு இல்லை லெஃப்ட் சைட், ஸோ வாட் எவர். ஸோ இது உங்களோட நீடை பொறுத்து, உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஷேப்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஷேப்ஸு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஷேப் சும்மா சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு உள்ளே நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் சும்மா டெக் ஹெச்டி அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ டெக் ஹெச்டின்னு எழுதிட்டு அதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டு என்ன வேணாலும் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான், போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், அண்டர்லைன், ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன ஆப்ஷனாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னென்னா ஒரு ஷேப்பை இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்குள்ளே பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஹைலைட்டாக நீங்கள் காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி சில பேர் வந்து ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த ரெக்டாங்கிள், ஸோ இந்த டைமண்ட் ஷேப் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, கனெக்டர்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளோ சார்ட் காமிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஷேப்ஸில், நீங்கள் இதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஐகான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐகான்ஸ் கிளிக் உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும், டிஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேருந்து இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐகானு. ஸோ இதில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மாடிஃபையும் பண்ணலாம். ஸோ இப்போத்துக்கு நான் ஏதாவது ஒரு ஐகான், ஸோ சே லைக் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
இங்கே உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அகைன் பிக்சர்ஸ் மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் கலருமே நீங்கள் எனக்கு பிளாக் வேண்டாம், எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் ஃபில்லில் போயிட்டு வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போத்துக்கு நான் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அவுட்லைன் வந்து எனக்கு பிளாக்ல இருக்கணும். ஸோ இந்த க்ரீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாக்ல இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த இன்சர்ட் பிக்சர்ஸ் ஷேப்ஸ் அண்ட் ஐகான்ஸ் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பார்ட் 3ல நம்ம பார்க்க வேண்டிய அந்த 5 ஃபங்க்ஷன்ஸ், இன்றைக்கி பார்க்க வேண்டிய அந்த 5 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 4ல் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.